சுந்தரியா கல்வி தீர்க்காயுஷப்புயர் எல்லாரும் வந்ததமே நல்ல கணபதி போன பிரான் பாலகனாம் சித்தி கணபதி கலிதோர்கான் முருகனே செந்தில் முதல்வனே மாயோர் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுது நம்பியே கைதொருவேனாய் உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் குருவாய் வருவாய் Yeah.
நான் முதல்வன் யாரை யாரை ஆத்துக்கு நந்தபுரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஊரை காத்தவள் உலகாளந்தாக விளங்கக்கூடிய அந்த வடப்பாள் சொல்லி அம்மைதான். சரி. அந்த வைரவன் இறைவனுக்காக வைரவனாக விளங்கக்கூடிய அந்த வைரவன் இறைவன் தான். அந்த புறமாடன் ஆண்டவனை தான். தென்கரையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ தென்கரை மகாராஜேஸ்வரர் தான். சரி. அந்த தளவாய் மாட சுவாமியை தான். ஆமா. பேச்சு அம்மையானவர் தான். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ராஜனாக விளங்கக்கூடிய என் ஐயனாக விளங்கக்கூடிய இந்த வன்னிய பெருமானை தான். காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய அரசாடுகின்ற இறைவனாக விளங்கக்கூடிய அந்த வீரமணி சுவாமியை தான். ஆனால் ஆண்டவர்கள் எப்படி சொல்லவில்லை, எப்படி சொல்லியிருக்கின்றார்கள்? சான்றோர்கள் சித்தர்கள் புத்தர்கள் இந்த உலகத்திலே முதல் யார் சொன்னாங்க தெரியுமா? 10 மாதம் சுமந்து பக்குவமாக பாதுகாத்து 10வது மாதத்திலே இந்த அவனியிலே இந்த உலகத்திலே இந்த பிரம்மபஞ்சத்திலே ஒரு குழந்தை பெற்றெடுத்தோம்னா குழந்தை வளர்ந்துருமா? முறையான ஆகாரம் கொடுக்கணும் இல்லையா? எந்த பணம் காசு கொடுத்தப்ப வாங்கலாம். கிடைக்காம சொன்னால் தாய்ப்பாலை மட்டும் சொன்னாங்க. சரி. தாய்களில் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, சொல்லிக்க மந்திரம் இல்லை. அந்த ஆண்டு சொன்ன முறைப்படி சான்று சொன்ன முறைப்படி அடியவள் யாரை நான் மாதாவை சொன்னார்கள். சரி. இரண்டாவது பிதாவை சொன்னாங்க. தாய் பெற்ற ஒரு குழந்தைய தந்தான் வளர்க்கிறோம், அதான் முறை. அப்படி இல்லைன்னா நாய் பெற்ற சொல்லுவோம் அப்படிம்பாங்க. சரி. நான் சமயத்திலே நான் மட்டுமல்ல நம்ம எல்லாத்தையும் சேர்த்துதான் பள்ளிக்கு அனுப்பி வைத்து ஆசிரியர் சொல்லியிருந்த பாடங்களை நீ நல்ல முறையில் படிக்க வேண்டும், வருங்காலத்திலே வல்லவனாக திகழ வேண்டும் என்று அந்த அறிவுரை போதித்த 2வது தெய்வத்தை என்னை நாம விட்டு வளர்த்தெடுத்த சொன்னாங்க. சரி. 3வது குரு சொன்னாங்க. பொதுவா நீங்க எந்த கலையெடுத்து பாருங்க, நம்ம இன்னொரு ஜோலி பார்த்தாலும் சரி சரி அதுக்கு ஒரு குருநாதர் உண்டு. கண்டிப்பா. எனக்கு இந்த விழி செய்துட்டு இருந்த கடுக்கரை நன்னகரை வாழ்ந்து சமீபத்தில் இறைவனுடைய பொன் பாதத்தை தஞ்சமாக அடைந்த அமரர் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய மகாதன் பிள்ளை அவருடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு காட்டுப்புதூர் நன்னகரை வாழ்ந்து வரக்கூடிய திரு கேசி தங்கப்பொருளை குருவாக நினைத்துக் கொண்டு உண்ணுவதை மறந்தாலும்
திருநெல்வேலி மாவட்டத்திலே கண்ணநல்லூர் கிராமத்திலே சிறந்த ஊராக விளங்கக்கூடிய இந்த சித்தூர் நகரத்திலே என் அன்னையானவள் வடக்காட்சி அம்மையுடைய துணையோடும் அருளோடும் பைரவ சாமியுடைய மகிமையோடும் அருளோடும் அந்த புலமான இறைவனுடைய துணையோடும் அருளோடும் சபரிமலையில் குறிப்பிருக்கக்கூடிய ஐயனாக விளங்கக்கூடிய மெய்யனாக விளங்கக்கூடிய பூரண புஷ்கரையை மணந்து தர்மசாஸ்திராக பெயர் படைத்து ஆரியவங்காவில் அமர்ந்து தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ராஜசேகர பாண்டியமனான் அவன் மகிமையோடு கழுத்திலே மணியோடு பிறந்து மணிமகுட சூட்ட சிவபெருமானுடைய மகிமை பெற்று மணிகண்டன் என்று பெயர் படைத்து ராஜசேகர பாண்டியமன்னனுக்கு பிள்ளையாக அவதாரம் எடுத்தான் என் ஐயனாக விளங்கக்கூடிய மணிகண்ட பெருமான். ஆமா, அந்த மணிகண்ட பெருமானுக்கு பிறந்த பிறகு அந்த ராஜசேகர பாண்டியமன்னனுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்கிறது. சரி, அந்த ஆண் குழந்தை குணசீலன் என்று பெயரை சூட்டி அருமை பெருமையாக வளர்த்து வருகின்றார்கள். நாட்டை மணிமுகடம் தரிக்க வேண்டும் என்பதற்கு வேண்டி மந்திரியின் சூழ்ச்சியினாலே மணிகண்ட பெருமானை காட்டுக்கு அனுப்பி வைக்கின்றான், புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என்று. மகிழ்ச்சியை வதம் செய்வதற்காக அவருடைய வடிவானது அங்கே சென்றது. அந்த மகிழ்ச்சியை வதம் செய்து 33 கோடி தேவர்கள் தேவனாக விளங்கக்கூடியவன் புலியாக மாற அந்த 33 கோடி தேவர்கள் புலியாக மாறி பந்தள நாட்டுக்கு வருகிறார்கள். சரி, அந்த நாட்டை ஒரு மணிமகுடம் சூட்ட வேண்டும், நான் இருப்பதனால தானே மணிமகுடம் அண்ணனுக்கு தரிக்க முடியாது என்று மந்திரி உரைத்தார். இனி நமக்கு அது தேவையில்லை என்று அண்ணனை போலவே நாம் சன்னியாசை செல்வோம் என்று அங்கிருந்து புறப்பட்டு நம்பியார் வழியாக மலையாள தேசத்திலிருந்து நம்பியார் வழியாக வந்து தென்கரை மேட்டிலே வந்து அமர்ந்த என் ஐயனான ஸ்ரீ தென்கரை மகாராஜசுடைய அருளோடும் துணையோடும் பங்குனி மாத உத்திர திருவிழா இன்று 5வது நாளாக கொடியேற்றத்துடன் 5வது நாளாக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அந்த ராஜாவுக்கு மந்திரியாக விளங்கக்கூடிய தலாபாயமான சுவாமியுடைய துணையோடும் அருளோடும் மயிலாஞ்சி மூட்டில் அமர்ந்திருக்கிறாள் நன்னையானவள் பேச்சியமையானவள் அந்த தேவனுடைய துணையோடும் அருளோடும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இஷ்டத்திற்குள்ள அருளோடும் துணையோடும் கோட்டையின் மேல்புறத்திலே அந்த ஆண்டவருக்கு காவலாகவே மகிமையோடு அமர்ந்திருக்கக்கூடிய என் வன்னிய பெருமானுடைய துணையோடும் அருளோடும் வன்னிச்சமையோடு அருளோடும் துணையோடும் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய வீரமணி சாமிகளுடைய மகிமை பெற்று எல்லா மக்களையும் காத்து அருள்வாய் ஜொலிக்க வைக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனுடைய பொற்பாதங்களையும் இஷ்டதெய்வங்களுடைய பொற்பாதங்களையும் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் காட்டுப்புதூர் கேஎல் வேலம் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன்னாடியிலே சாஸ்திரவுடைய குடியிருப்பு பாடலை பாடுகிறோம். வேண்டியவருக்கு நமோ
நம